ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் பார்க்குறது ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு ப்ளவுஸோட கை லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸுக்கு கைக்கு நமக்கு தேவையான அளவு துணி இல்லை, 65 பாயிண்ட் துணி தான் தந்திருக்காங்க. ஆனால் இந்த கை தைக்கிறதுக்கு நமக்கு 85 பாயிண்ட் துணி வேணும். ஆனாலும் நம்ம எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாயின் போட்டு தைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம முன்கழுத்து பின்கழுத்து கட் பண்ண துணியும் எடுத்து வச்சுருக்கோம் ஜாயின் போடுறதுக்கு. அடுத்ததாக ஓப்பன் சைடில் ஆம்கோல் பகுதியில் வெட்டின அந்த ஓப்பன் பீஸில் உள்ள லைனிங் துணியை எடுத்து வச்சுருக்கோம். இந்த 2 பீஸ் துணியையுமே இந்த லைனிங் துணியில் நம்ம ஜாயின் பண்ணி தைக்கணும். ஃபஸ்ட்டில் இந்த அளவில் எந்த அளவு துணிக்காக இருந்தாலும் அதுக்குன்னு ரொம்ப குறைவாக இருந்தால் இப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இது ஒரு 20 பாயிண்ட் தானே குறைவு, நம்ம அந்த அளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த கையோட லைனிங் துணி பகுதியில் அந்த வெட்டு பகுதியில் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அந்த ஜாயின் பண்ண எட்ஜில் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். பாருங்கள், இதே மாதிரி மறுபக்கமும் நம்ம போட்டுக்கிடலாம். இந்த மறுபக்கம் தையல் போடும்போது கரெக்டாக 2 பக்கமுமே நம்ம இப்போ ஜாயின் பண்ண பகுதியும் அடுத்து ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியும் கரெக்டாக தையல் உள் பகுதியில் வரும்படியாக தான் நம்ம தைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தைச்சி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். பாருங்கள், தைச்ச இடத்துலையே நம்ம அமுக்கு தையல் போடணும். இந்த மாதிரி நமக்கு தைச்ச பிறகு நமக்கு கை தைக்கிறதுக்கு போதுமான அளவு துணி கிடைக்கும். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணக்கூடிய கையோட சுற்றளவு 14.5 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு நம்ம எடுத்துருக்குறோம் தைக்கிறதுக்கு. மொத்தம் 16.5 இன்ச்சு வேணும். பாருங்கள், இந்த 16.5 இன்ச்சு நம்ம தைச்ச பிறகு நமக்கு கரெக்டாக இந்த அளவு வந்திருக்கிறதுனால அதை நீட்டாக 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள், இந்த தைச்ச தையல் தும்பு லைனிங் துணியில் உள்ள அந்த ஜாயின் பண்ண பீஸில் உள்ள தையல் தும்பு உள்பகுதியில் வரும்படியாக மேலே நம்ம இந்த மெயின் பீஸு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த துணியை வச்சு தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு நீட்டாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம 2வது கையும் எடுத்துக்கிடலாம். எடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டில் கை துணி எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி லைனிங் துணியோட நல்ல பக்கம், ஏன்னா நம்ம ஜாயிண்ட் போட்டுலாம் தைச்சிருக்கோம். அப்போ ஜாயிண்ட் தெரியக்கூடிய பகுதி ஐய பகுதியாக வச்சு இந்த நல்ல பகுதிக்கு மேலே இதே மாதிரி ஃபஸ்ட்டில் கை ஜாயின் பண்ண துணியை மாதிரியே நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட வேண்டியதான். லைனிங் துணிக்கு மேலே மெயின் பீஸ் கிளாத்தை வச்சு நீட்டாக ஜாயின் பண்ணி தைச்சிடணும். தைக்கும்போது முன் கைக்குழி பின் கைக்குழி பார்த்து கரெக்டாக தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நீட்டாக தைச்சாச்சு. தைச்ச பிறகு இந்த லைனிங் துணி பகுதியில் நம்ம ஜாயின் பண்ண அந்த மெயின் பீஸ் துணியோட வெட்டு பகுதியும் லைனிங் துணியோட வெட்டு பகுதியும் திருப்பி விட்டு நீட்டாக ஜாயின் பண்ண தையல்லே ஒரு அமுக்கு தையல் போட்டுற வேண்டியதான். இந்த தையல் ரொம்ப தள்ளி போடக்கூடாது. நம்ம ஜாயின் பண்ண அந்த தையலை ஒட்டி போடும்போது நம்ம நண்டு கால் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும். அந்த துணியை நம்ம தைக்கிறதுக்கும் ரொம்ப நீட்டாக அந்த ஜாயின் பண்ண இடமே தெரியாத அளவுக்கு நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ கை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பிறகு இந்த கையோட அளவு ஏற்கனவே நம்ம கட் பண்ணி தான் மெயின் பீஸில் தைச்சி வச்சுருக்கோம். அந்த அளவுலேயே நம்ம தைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த துணியை லைனிங் துணி பகுதியில் திருப்பி விட்ட பிறகு
லைனிங் துணி முன்பகுதி வராமலும் முன் துண்டு மெயின் பீஸ் துணி உள்பகுதிக்கு போகாத வரமாக நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சென்டர் பகுதியை வச்சு போல்டிங் பண்ணி எடுத்த பிறகு முன் கைக்குழி பின் கைக்குழி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அதே அளவில் நம்ம கட் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்தால் அப்படிங்கிறத. நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. பாருங்கள், அடுத்ததாக நம்ம இந்த சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிடலாம். இந்த தையல் எதுக்கு போடணும்னா முன்கைக்குழி பின் கைக்குழி நகண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் போடும். இது ஃபுல்லுமே நம்ம ஸ்டிச் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, பின் எதுவும் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம சென்டர் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஈஸியான மெத்தடில் இந்த கை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். 14.5 இன்ச்சு கை சுற்றளவு, 7 இன்ச்சு கை நீளம் உள்ள கை நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு. தேங்க்யூ.